ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போறது முரான்னு 2024லேருந்து ரிலீஸ் ஆனா ஒரு மலையாள திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அண்ட் இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஆர் ஆக்ஷன் த்ரில்லர் ஜேனர்ல வரக்கூடிய ஒரு படம். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வெளில பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். படத்துல நம்ம சூரஜ் வந்து ஒரு லோக்கல் கேங்ஸ்டரா இருக்கிறாரு. அப்படி ஒரு பெரிய பிசினஸ் லேடிக்கு கீழே அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம சூரஜோட ஆட்களை வச்சு நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி சூரஜோட கேங்ல ஒரு 4 பசங்க வந்து சேர்றாங்க. இந்த 4 பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க தான், 21 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பசங்க. இந்த பசங்க இந்த கேங்குக்கு வந்து சேர்ந்த கொஞ்ச நாள்லயே நம்ம சூரஜோட நம்பிக்கையை ஈஸியாவே சம்பாதிச்சிடுறாங்க. அதனால சூரஜும் வந்து அடுத்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேலையை வந்து இந்த 4 பசங்களை நம்பி கொடுக்குறாரு. அதுதான் வந்து இந்த திருநெல்வேலி மதுரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைஸ்ட் பிளான். அப்படி அந்த கொள்ளையை இந்த 4 பசங்க சேர்ந்து எப்படி அடிக்கிறாங்க, அடிச்சதுக்கு அப்புறம் இந்த 4 பசங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தேறுது அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்க படம் தான் இந்த மொத்த மூரா படத்தோட கதையே. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லோ நரேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல படம் செமையா பிக்கப் ஆகுது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து டிராமாட்டிக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு லைவான ஒரு ஃபீல். ஒரு 4 பசங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப லைவா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படிதான் இருந்துச்சு. முக்கியமா காட்டுக்குள்ள அந்த பதுங்குற அந்த போர்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பசங்களோட வந்து சேர்ற போர்ஷனா இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு லைவான ஒரு ஃபீலு, சூப்பரான லொகேஷனும் காமிச்சிருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்க்கு இம்பார்ட்டண்டா இருந்தது கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அருமையா பண்ணி கொடுத்துருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த 4 பசங்க சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 4 பசங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. கூடுதலா கடைசியா ஒரு 2 தமிழ் பசங்க வந்து சேருவாங்க. அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அதுவுமே நல்லா இருந்துச்சு. சூரஜை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல பெரிய லெவல்ல ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், அந்த கிளைமேக்ஸ் ஒட்டி ஒரு ஃபைட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் கொரியோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. அதுலயுமே அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபில அந்த கேமரா எல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நார்மலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆனா அந்த கேமரா அந்த அளவுக்கு காமிச்சதுனால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்ல தான் சில மைனஸும் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, பெரிய பெரிய டூல்ஸ்லாம் எடுத்து அடிப்பாங்க, கல் அது இதுன்னு. ஆனா அவ்வளோ கல் இதெல்லாம் அடிச்சு டேமேஜ் பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் தான். அதை தவிர்த்து இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்மே எதுவுமே கிடையாது. கடைசியா படத்தோட கிளைமேக்ஸுமே சூப்பரா போட்டு முடிச்சிருந்தாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே வந்து ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா மிடில் வரும்போது இந்த மாதிரி தான் நடந்திருக்கு போல அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் நினைச்சிருப்போம். ஆனா அதுலயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு கடைசி கிளைமேக்ஸ் இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு செமையான ஒரு ஃபீல் கிடைச்சது. ஓவராலா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஆர் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. வயலன்ஸ் காட்சிகள் தான் இருக்கே தவிர அடல்ட் கண்டென்ட் பெருசா கிடையாது. ஸோ அதனால இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட சேர்த்தே பார்க்கலாம். இந்த படத்துக்கு, அதாவது இந்த முரா திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5K 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.